ஓதிதான் போட சரி இளவயிற்று போடக்கூடிய நேரத்தில் சமயம் சோறு கன்னி குடமுடைய தொகையர்கள் படித்தளிக்க கன்னி குடமுடைய கண்டாள் மருத்துவம் ஆமா அழகாக ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கிறார். சரி ஒரு குழந்தை பிறந்த போது ஆமா குருவை வாடு எப்படி வாருங்கள் ஒரு குழந்தை பிறந்த போது ஒரு குழந்தை பிறந்த போது ஒரு குழந்தை பிறந்த போது ஒரு குழந்தை பிறந்த போது ஒன்படி மறுபடியீடு பெண் குழந்தை அது ஒரு பெண் குழந்தை மற்றொருவன் குழந்தை மற்றொருவன் குழந்தை மங்கையற்கு பிறந்திருமா பிறந்தான் இளராஜே பிறந்தான் நீனி தேவி என்று இசைக்கு அம்மை என்று பெயர் சூட்டினாரே ஆண் குழந்தை பிறந்த போது சரி ஓவியத்தார் எல்லோரும் குரவி விளக்கினார்கள். சரி இரண்டாவதாகவே திருத்தேவியானவள் மயக்கமாகவே இருக்கின்றார். மறுபடியும் அங்கு வலி இங்கு வலி அம்மா துடிக்கிறா கையை பாக்குறா இன்னும் ஒரு குழந்தை இருக்கு. சரி அப்படியே மெதுவாக பிரசவம் பார்த்து ஆமா அங்க ஒரு பெண் குழந்தை சரி முன் பிறந்தான் நீலராஜல் பிறந்தாள் நீலி தேவி என்று 2 மக்களையும் எடுத்து அழகா நல்ல நீராட்டி இசைக்கு அம்மையும் நீலராஜனையும் சரி எப்படி தாளாட்டுகின்றார்கள். ஆரிவரி வேறே ஆராரோ ஆரிராரோ ஆரிரரி ஆராரோ ஆரிரரி ஆரி ஆராரோ ஆடல்வரி வீரர் சோழராஜல் சோழராஜல் ஆடபடையான அப்படி ஆஹா தக தக தடம் தடம் ஓடல் வருகரி பாண்டி மன்னன் சோழர் பணிவீரன் பாண்டி மன்னன் உள்ள படையாள பிறந்தவனும் வீணாத இனவாளை என்னெடுத்த கண்ணடியோ சங்கடங்கள் தீர்க்க வந்த அதுமையாரோ என்னுடைய சங்கடங்கள் கண்மணியே ஆரோ ஆரோ மனடி என்று சொல்தவருங்க மாநிலத்தில் வந்த கண்டோ ஓடு என்று சொல்லி சாதியர்கள் ஜாதியர்கள் பிறந்த 2 குழந்தையும் எடுத்து பண்போடு தாராட்டிடுவாரே அன்புடனே பிறந்த 2 குழந்தைகளையும் எடுத்து தாராட்டி சீராட்டி அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே ஒரு 10-15 நாள் ஆகுது. ஆமா சின்ன குழந்தை எங்கேயாவது பேசுமா?
பேசாதே. ஒரு 15 நாளையில பேசுமா? வாய்ப்பே இல்ல. சில பிள்ளைங்க அவசரத்துல 8 மாசத்துல பேசும், இல்லைன்னா 1 வயசு 1.5 வயசுல பேசும். சில பிள்ளைங்க 3 வயசு வரை பேசாம இருக்கு. என்ன பாட்டி வாய்ப்பு இருக்குல்ல? இந்த குழந்தை பேசுது. சாமாதி சாமம் அம்மாய் சதிசாமி வேலைக்கு சரி 15 நாள் அந்த பிள்ளைய விட சின்ன பிள்ளையா இருக்கு இல்ல மாமா? தொட்டில் அது எல்லாம் நாள் ஆயிரம். ஆமா ஆமா தொட்டில் உறங்குகிற போது பொழுது நீலி எழுந்திருந்து எழுந்திருந்து அண்ணனை பார்த்து நீலை பார்த்து என்ன சொல்லுவார்? அண்ணா என்னம்மா? அம்மா பால் குடித்து உனக்கு வயிறு நிறைகின்றதா அண்ணா? எனக்கு கடவயிறு போலும் நிறையவில்லையே அண்ணா. உனக்கு கடவயிறு போலும் நிறையவில்லையே அண்ணா. எனக்கு அண்ணாக்கு கூட நிறையலம்மா. அப்படியானால் தரவே இல்லை. நம்முடைய பசியானது தீர்வதற்கு என்னென்ன செய்யலாம்? ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன? இறைவன் தந்த வரம் இருக்கிறது. இருக்கிறது. கானகத்துக்குள் கோங்கன்மார்கள் 6 மாதம் நிறைச்சாய்த்திருக்கிறார். கோங்கன்மார்கள் நிறைச்சாய்த்து வைத்திருக்கின்றார். நாம சின்ன உருவமாக வெளியே சென்று பெரிய உருவமாக மாறி ஆடு மாடுகளை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் சின்ன குழந்தையாக தூங்கலாமே. அருமையான யோசனை அண்ணா என்று அண்ணன் நீலனும் நீலியுமாக சரிதான் இப்படி வருகின்றார் பாருங்கள். போட்டோ நவமணி வாசல் தண்ணி, போட்டோ நவமணி வாசல் தன்னை, போட்டு நவமணி வாசல் தன்னை, ஓனை போல் தண்ணி தாழ்கிறதே, ஓனை போல் தண்ணி தாழ்கிறதே, போட்டு மணிமணி வாசல் தன்னை, போட்டு நவமணி வாசல் தன்னை, போட்டோ நவமணி வாசல் தன்னை, பூனை போலே தாழ்கிறதே, பூனை போலே தாழ்கிறதே. மேன்மை மொழி மொழி முடி வாய்த்து நீதி திருவெல்லாம் விளையாடுவார். காட்டு நிறையிலே சென்று புத்தி, காட்டு நிறையிலே புத்தி காட்டி நிறையில் நின்று புத்தி கலிய காராவும் பொலியருதோ, கலிய காராவும் பொலியருதோ. அழகாகவே சரி. சிறு குழந்தைகளாக இருந்தவர் ஆமா அப்படி பூனி போலவே வேடம் கொண்டு ஆமா ஓடோடி வருகின்றார்கள். கோங்கன்மார் நிறையிலே சென்றார்கள். அதை யானை போலவே வடிவம் கொண்டு ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டார்கள். அடிக்கடி தின்று சாப்பிட்டு விட்டு அறிந்த கோங்கன்மார்கள் ஒன்று சேர்ந்து சரி அம்மாய் நேராக மன்னாதி மன்னத்தில் வந்து அம்மாய் மன்னாதி மன்னவா என்ன சொல்கின்றார் பாருங்கள். எப்படி? எருது பசுக்களை காணும் என்பார்.